எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட +60 +70 +80 வரைக்கும் போச்சு. நான் குளிச்சுட்டு இங்கிட்டு வர்றதுக்குள்ள மறுபடியும் -55 போச்சு. அப்புறம் -30 தென் +50 +30 +10 தென் மைனஸ்ல போச்சு. இப்போ மறுபடியும் நான் இப்போ 3 மணிக்கு பார்க்குறப்போ -18 -20 கிட்ட இருக்குங்க. அதாவது கீழே வர்றதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணுது. நம்ம வந்து ஸ்டெப் ஹோல்ட் பண்ணி பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். மேலே போறதுக்கு ஏதாவது காரணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கு. அப்படி காரணங்கள் எனக்கு எதுவும் தெரியல, மார்க்கெட்டுக்கும் எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் 24,400 சொச்சத்திலேயே வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அது இன்னும் கீழே வர்றதுக்கு தான் சான்சஸ் அதிகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து கோல்டுக்கு போவோமே. கோல்டுல இன்னும் ரிமைன்ஸ் பிளாட். இன்னைக்கு பெரிய அப் மூவ் டவுன் ஃபால் எதுவும் இல்லை. 7,131 ரூபா பெர் கிராம் 22 கேரட் கோல்டு ₹1 ஏறி இருக்குது. 24 கேரட் பார்த்துட்டோம்னா 7,778 பெர் கிராம். இதுதாங்க இன்னைக்கு வந்து கோல்டோட ஸ்டேட்டஸ். இன்னைக்கு எதை பத்தி முக்கியமா நம்ம பேச போறோம்னா, 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டோமொபைல் செக்டரோட சேல்ஸ் வந்து போன மாசம் எப்படி இருக்கு அப்படின்ற டேட்டா வந்துருச்சு. 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. நம்ம வந்து இன்னைக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இது போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2 வீலர்ஸ்ல பார்ப்போம், அதுக்கடுத்து 4 வீலர்ஸ். இந்த 2 வீலர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி 2 வீலர்ஸ் இவிஸ் வந்து எப்படி மார்க்கெட் வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்ப்போங்க. இந்த நவம்பர் 2024 எடுத்துக்கிட்டோம்னா இவிஸோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 2 வீலர்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 29% கூடியிருக்குங்க. அதாவது போன வருஷம் நவம்பர் 2023 கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் நவம்பர் 2024 நல்ல சேல்ஸ் இருந்திருக்கு. பட் ஒரு விஷயம் நம்ம நல்லா கவனிக்கணும், நவம்பருக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் இவி சேல்ஸை விட நவம்பர் இவி சேல்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதை நம்ம வந்து பார்க்கணுங்க. இயர் ஆன் இயர் 29% க்ரோத் இருந்திருக்கு. தென் ஓலாவோட மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஓலாவோட மார்க்கெட் ஷேர் வந்து குறையுது அப்படின்னா அதை யாரெல்லாம் உருவி எடுத்திருப்பா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிவிஎஸ் எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் பஜாஜ் ஆட்டோ எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ஏத்தர் எனர்ஜி இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஹீரோ இருப்பாங்க. இந்த 4 பேர் தாங்க ஓலாவோட மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு இவங்க 4 பேர் தான் காரணம். ஸோ இவங்களும் இவி மார்க்கெட்ல நல்ல டாமினன்ட் பிளேயர்ஸாக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000 யூனிட்ஸ்க்கு மேலே வித்துருக்குறாங்க பஜாஜ் ஆட்டோவும் டிவிஎஸும். தென் ஏத்தரும் தென் ஹீரோவும் ஒரு கன்சிடபிள் அமௌண்ட்டை வந்து வித்துருக்குறாங்க இந்த நவம்பர்ல சேல்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ 2 வீலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீரோ மோட்டர் கிராப் வந்து ஒரு 6.4% டவுனு. சேல்ஸ் டோட்டல் சேல்ஸ் வந்து 6.4% டவுன். ஹோண்டா வந்து ஒரு 5.5% அப்பு 2 வீலர்ஸ்ல. தென் டிவிஎஸோட சேல்ஸ் 12% அப்பு, சுசுகி 7% அப்பு, ராயல் என்ஃபீல்டு 2% தான். தென் பஜாஜ் ஆட்டோ 5% அப். இதுல எல்லாமே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ் நல்லா இருந்திருக்குங்க இந்த 2 வீலர் செக்மெண்ட்ல. இது எல்லாத்துலயுமே ஹீரோ தான் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு, 6.4% டவுனு. மற்ற எல்லாமே ஓரளவுக்கு அப். ராயல் என்ஃபீல்டு வந்து 2% அப்படின்றது ரொம்ப கம்மி. ஸோ நம்ம பெஸ்ட் 6 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அதுல ஹீரோ இருக்காங்க. ஹீரோ இன்னைக்கு ஒரு ₹60 அடிச்சிருக்காங்க. நம்ம இன்னும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணா நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ 2 வீலர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. தென் 4 வீலர் செக்மெண்ட் நம்ம முக்கியமா எதை பார்க்குறோம் அப்படின்னா, டாடா மோட்டார்ஸை பார்க்குறோம். ஸோ டாடா மோட்டார்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் 2 இருக்குங்க. ஒன்று வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள், இன்னொன்று வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள். ஸோ இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் ஷேர்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து 2 ஷேராக கிடைக்கும் இன்னும் ஒரு 15 to 20 monthsல. அதாவது டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளாக உங்களுக்கு கிடைக்கும். பேசஞ்சர் வெஹிக்கிள்ல யார் யார் இருப்பா, 4 வீலர்ஸ்ல பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஜாகுவார், தென் இவிஸ், அவங்க எல்லாம் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் இருப்பாங்க. தென் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியா பிரிஞ்சிருங்க. இதுல கமர்ஷியல் வெஹிக்கிளோட சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1% வந்து டவுன் ஆயிருக்கு. பிவி சேல்ஸ் வந்து 2% அப். ஓவரால் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டொமஸ்டிக் சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1% வந்து அப் இயர் ஆன் இயர். ஹோண்டா கார்ஸ், நம்ம யூஎஸ் மார்க்கெட்ல ஹோண்டா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, ஹோண்டா வந்து 10% டவுனுங்க. இந்தியாவில் சேல்ஸ் வந்து 10% டவுன் ஹோண்டா கார்ஸோட சேல்ஸ். தென் டொயோட்டாவை பார்ப்போம், எங்க யூஎஸ் மார்க்கெட்ல பார்ப்போம். ஸோ அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். டொயோட்டாவோட சேல்ஸ் எஸ்யூவிஸ் வந்து 44% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. இது மூணும் வந்து நம்ம பார்க்கறது. அதாவது யூஎஸ் மார்க்கெட்ல டொயோட்டாவும் ஹோண்டாவும் பார்ப்போம், இந்தியன் மார்க்கெட்ல டாட்டாஸை பார்ப்போம். ஸோ டாட்டாஸ் வந்து ஸ்டாக்னண்டா இருக்கிறாங்க. ஹோண்டாவோட சேல்ஸ் வந்து இந்தியாவில் டவுன் ஆயிருக்கு. தென் டொயோட்டா 44% க்ரோ ஆயிருக்குங்க. தென் அது போக அடுத்து ஹுண்டாய் வந்து டொமஸ்டிக் சேல்ஸும் அவுட்டு, எக்ஸ்போர்ட் சேல்ஸும் அவுட். அவுட்னா என்ன, 2.4% டவுன் டொமஸ்டிக் சேல்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 20% டவுன் இயர் ஆன் இயர். ஸோ ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அடி வாங்கியிருக்குங்க. பட் ஹுண்டாயை தவிர மற்ற கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ், தென் மற்ற பேசஞ்சர் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு. குறிப்பா M&M,
தென் பஜாஜ் ஆட்டோ, மாருதி சுசுகி எல்லாமே எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஹுண்டாய் வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ் ரொம்ப வீக்குங்க, 20.5% டவுன் இயர் ஆன் இயர். மஹேந்திராவோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 16% அப், பிவி சேல்ஸ் 16% இயர் ஆன் இயர் அப், சிவி சேல்ஸ் 1.1% தான் அப், டிராக்டர் சேல்ஸ் 2% அப். டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 53% க்ரோ ஆயிருக்கு மஹேந்திராலுங்க. ஓவராலா மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா சேல்ஸ் வந்து 16% அப். தென் பஜாஜ் ஆட்டோல சிவி சேல்ஸ், அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிளோட சேல்ஸ் வந்து 5% டவுன். தென் எக்ஸ்போர்ட் வந்து 10% அப். பட் பஜாஜ் ஆட்டோ டூ வீலர் செக்மெண்ட் பார்த்துக்கிட்டோம்னா டூ வீலர் செக்மெண்ட்ல பஜாஜ் ஆட்டோ 5% அப், பட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ல 5% வந்து டவுன் ஆயிருக்கு. ஏன்னா த்ரீ வீலர்ஸ் ஆட்டோ இருக்கும் இல்லையா, அதுதாங்க உங்களுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ல வருவாங்க. ஸோ டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்த்துட்டீங்கன்னா 1% வந்து டவுன் ஆயிருக்கு. தென் மாருதி சுசுகி வழக்கம் போல சேல்ஸ் வந்து 5.3% அப், எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 24% அப். இதுதாங்க வந்து ஓவராலா ஃபோர் வீலர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் டாமினன்ட் பிளேயர்ஸாக இருக்கிறது இன்னமுமே மாருதி சுசுகி தான் டாமினேட் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து எம்என்எம், மஹேந்திரா, டாடா வந்து இந்த நவம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாக்னன்ட் 1% தான் அப்பு. டொயோட்டோ நல்ல க்ரோத் 44% வந்து இயர் ஆன் இயர் சேல்ஸ் வந்து கூடியிருக்காங்க டொயோட்டால. தென் ஜேஎஸ்டபிள்யூஎம்ஜி 20% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. அந்த டூ வீலர் ஃபோர் வீலர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் நம்பர்ஸ் இப்படி தாங்க இருக்கு. இது இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருந்தாலும் ப்ரீவியஸ் மந்த்தை கம்பேர் பண்றப்ப நிறைய கம்பெனிஸோட சேல்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து Q3யோட ரிசல்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோ வந்து சேல்ஸ் நவம்பர்ல சேல்ஸ் வந்து 6.4% டவுன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் Q3 எடுத்துக்கிட்டோம்னா நவம்பர்ல தீபாவளி எல்லாம் வந்துச்சு, அதுலேயே வந்து 6.4% அவுட். இப்போ அடுத்த மாசம் டிசம்பர்ல கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது. ஸோ இதுல எப்படி சேல்ஸ் இருக்குன்னு பார்த்தா தான் அடுத்து Q3 நம்பர்ஸ் வரும். Q3 நம்பர்ஸ் வந்து சரியா இல்லை அப்படின்னா மறுபடியும் ஹீரோ மோட்டர் கிளம்ப போட்டு அடிக்கடி அடிச்சிருவாங்க. நம்ம குடுன்னு ஓடி போய் பொறுக்க தயாரா இருப்போம். நல்லா மாறிடுச்சு அப்படின்னா அதை விட்டுருவோம், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. Q3 ரிசல்ட்ஸ் நல்லா வந்துருச்சு அப்படின்னா அது வாங்குற நிலைமையில இல்லை, நம்ம ஏறுறப்ப வேடிக்கை பார்க்க வேண்டியதாங்க. இப்போ 21-22ல இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று இந்த மார்க்கெட் இறங்குறப்ப கண்டிப்பா இறங்கும். நம்ம இதுல பாக்குறது மொத்தமாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல பாக்குறது எது அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் ஃபோர் வீலர் செக்மெண்ட்ல, டூ வீலர் செக்மெண்ட்ல ஹீரோ மோட்டோ கார்ப், வேற எதையுமே நம்மளால பார்க்க முடியாது. ஏத்தர் எனர்ஜி IPO வருதுன்னு சொன்னாங்க, இன்னும் டேட் வந்து கன்ஃபார்மா தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டா தான் இருக்கு. ரொம்ப மேலே போறதுக்கு எதுவும் நியூஸ் இல்லை, கீழே வராம நம்ம வந்து தடுத்து பிடிச்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ வழக்கம் போல இவங்க விற்கிறாங்களா வாங்குறாங்களா அப்படின்றத ஈவினிங் பார்ப்போம். நேற்று FIS கிட்டத்தட்ட 3664 கோடி கேஷ் மார்க்கெட்ல இருந்து நெட் செல்லர்ஸா இருந்திருக்கிறாங்க. அதுக்கு முதல் நாள் கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க. கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்தே அவங்க வந்து செலிப்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 21ஆம் தேதி 22ஆம் தேதியில இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு 15-20 நாள் லீவ் இருக்கும். இதுல 15-20 நாள் வந்து அபிஷியலா அவங்களுக்கு லீவு. நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே வந்து ஜனவரி முடிகிற வரைக்குமே லீவ்ல இருப்பாங்க. பிப்ரவரியில தான் அவங்க வந்து திருப்பி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் இண்டிவிஜுவல்ஸே பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு லென்த்தியான ஹாலிடே வந்து அவங்களுக்கு இருக்கும். அதனால அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து கம்மியா இருக்கும். பட் 20ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ போட்டு அடிக்கணும்னு நினைச்சா 20ஆம் தேதிக்குள்ளேயே அடிச்சிடலாம். ஏன்னா போன மாசத்துக்கு மாசம் 1,14,000 கோடி, தென் போன மாசம் ஒரு 45,000 கோடி, கிட்டத்தட்ட 1,50,000 கோடி வித்துட்டாங்க 2 மாசத்துல. ஒரு 20 நாள்ல அவங்க பார்த்து விற்கணும்னு நினைச்சா எவ்வளவு நாள் விற்கலாம். பட் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன்ஸ்க்காக ஏதாவது வித்தா மார்க்கெட் குறையிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கும். இல்லாட்டி இன்னைக்கு ஏற்றம் இறக்கம் நம்ம சைட் வேஸா போகுது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி எது போனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. மார்க்கெட் எங்கிட்டு போனா நம்மளுக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க. நம்ம B6 எடுத்து வச்சிருக்கோம்ல, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 6 அந்த B6 இன்னைக்கு பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே வந்து டவுனா தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஹாப்பி தான் எப்பொழுதும் போல. என்ட்ரு ஆகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப என்ட்ரு ஆகிக்கலாம். நம்மளுக்கு என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா என்ட்ரு ஆனது தான், அது வந்து கடைசி வரைக்கும் நம்மள்ட்ட தான் இருக்கும். அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம். எல்லாருக்குமே நன்றி.